தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட V-Care அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்ட்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. நீங்க வந்து பீடியாட்ரிஷனா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் சடன்லி வி ஆல் see you in a TV program. So எங்க இருந்து இந்த spark for cooking come? Spark for cooking, I think that came much before I became a pediatrician. I never wanted to become a chef or anything. I always wanted to become a doctor. இந்த மாடர்னைசேஷனால மறந்துட்டோம், பட் இதை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா what are the 3 ingredients? I think ingredients மட்டும் கிடையாது. It's about the technique. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும். பாஸ்தாவுக்கு நீங்க ஆலிவ் ஆயில் போட்டாதான் நல்லா இருக்கும். Certain things you keep it modern, certain things you keep it traditional. Don't mix both. Even இட்லி மாவு வந்து யார் வீட்லயும் வந்து அப்பெல்லாம் வெளியில வாங்க மாட்டாங்க. நம்ம வீட்லயே அரைச்சு வீட்லயே புளிக்க வைப்பாங்க. நம்ம கைய போட்டு புளிக்க வைப்போம். அது ஃபெர்மெண்ட் ஆகும்போது வந்து அந்த பாக்டீரியா டெவலப் ஆகும். சோ அதனால வயிற்றுக்கு வர்ற பிரச்சனைகள், இப்ப நம்ம மெடிசின்ல வந்து everything talks about probiotics. யோகர்ட்னு பார்த்தா கூட அது probiotic drink. எல்லாருமே வந்து ஒரு probiotic craze புடிச்சாலே. அந்த காலத்துல நம்ம எல்லாம் இத பண்ணல, பட் people were still very healthy. நம்மளுடைய டயட் வந்து almost 65% we are having only carbohydrates. That is why வந்து India is known as the diabetic capital of the world. தயிர் அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைக்கலன்னா அது புளிச்சிரும். பட் இப்போ நீங்க வந்து ப்ரீசெட் கர்ட் வாங்குனீங்கன்னா நல்ல கட்டியா இருக்கும். பட் எவ்வளோ நாள் நீங்க 1 வீக் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா கூட அது புளிக்கவே புளிக்காது. How would you satisfy these Gen Z taste buds? களி மாதிரி கொடுத்து if it is sticky, children may not like. You can make it into small balls where they can easily pick up and have. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, ஷீ இஸ் தி ஹெட் ஆஃப் தி பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் அட் விஜயா ஹாஸ்பிட்டல், கன்சல்டன்ட் அட் விஹா ஹாஸ்பிட்டல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய யங் பீடியாட்ரிஷியன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ஒரு மென்டராகவே இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ தி 2021 மாஸ்டர் ஷெஃபோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆச்சி மசாலா அப்படின்ற பிராண்டுக்கு இவங்க ஒரு கல்னரி அட்வைசராக இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஷீ ஹாஸ் கியூரேட்டட் மெனூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் அக்ராஸ் தி சிட்டி. ஸோ லெட்ஸ் மீட் டாக்டர் நித்யா Franklin, who is the chef in the hospital and also the doctor in the kitchen. So இவ்ளோ ரோல்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டிக்குள்ள எப்படி இருக்க முடியும் அப்படின்றத என்னோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ அவங்க கிட்ட நம்மளே இங்க சும்மா பேசிட்டு இருக்காம அவங்க கிட்ட போய் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாயின் அஸ் இன் த பாட்காஸ்ட். ஸோ ஹலோ மேம், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின், இந்த பேர் எல்லாருக்கும் கேட்டாலே எங்களுக்கு பீடியாட்ரிஷியன் அப்படின்றது ஞாபகம் வரதுக்கு முன்னாடி எங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னா, நீங்க மாஸ்டர் ஷெஃப் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கீங்க 2021ல. ஸோ how did these இந்த ரெண்டு வேர்ல்டும் எப்படி மேம் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க? பிகாஸ் இன்னைக்கு ஒருத்தங்க ஒரு ப்ரொஃபஷன் ஒரு லைஃப் ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. how did you match these two world? See, I think வந்து ஒரு cook part of me and a pediatrician part of me ரெண்டுமே வந்து எனக்குள்ள வந்து they are two very secure individuals who know their space, who know like it's not only the space, அவங்களுடைய talent என்ன எப்படி interact பண்ணலாம். I think they are two very individual people who are very secure. So adnala I think I'm able to manage both. That is very important. How did everything start, ma'am? Like நீங்க வந்து பீடியாட்ரிஷனா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க and suddenly we all see you in a TV program. So எங்க இருந்து இந்த spark for cooking come? See, spark for cooking, I think that came much before I became a pediatrician. Okay. Like spark for cooking வந்து maybe around 9-10 years it started with simple cooking. அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சமா வந்து I started experimenting with cooking. Like இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு இன்கிரீடியன்ஸும் கிடைக்காது. இப்போ நீங்க ஒரு புது ரெசிபி தேடணும்னா இப்போ நீங்க இன்டர்நெட்ல போனீங்கன்னா you will get thousands of recipes. பட் அப்போலாம் வந்து like maybe around ஒரு 30-40 years முன்னாடி நம்மளோட exposure was very limited. But அது வந்து ஐ திங்க் இட் ஸ்பார்க்ட் அ கியூரியாசிட்டி. ஸோ கிடைக்கிற ஒவ்வொன்றும் வந்து when you have to work for it to get it, I think you understand how precious it is. So அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா ரெசிபிஸை எழுதி இன்க்ரீடியன்ஸை கலெக்ட் பண்ணி இப்போ நினச்ச உடனேலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணினது ஐ திங்க் தட் ஹஸ் பீன் அ பிக் பார்ட் ஆஃப் மீ ஃப்ரம் அரவுண்ட் ஒரு 10-11 years ஆஃப் லைஃப். எந்த லீவ்னாலும் என்ன பிளான் பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தென்
I think அந்த passion has always been within me. But then என்னுடைய passionும் professionும் have never clashed with each other. I was very clear I wanted to become a doctor. I never wanted to become a chef or anything. I always wanted to become a doctor. But then maybe அப்போலாம் வந்து the chef profession was not இவ்ளோ வேல்யூ கூட பண்ண மாட்டாங்க. So I think that also would have been a reason. But my profession, I decided it is going to be medicine long back. And cooking has come a long way along with it. ஸோ அ டாக்டர் இன் த கிச்சன் அண்ட் அ செஃப் அட் த ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டுமே கிளாஷ் ஆகலை, பட் யூ ஆர் காம்ப்ளிமெண்டிங் ஈச் வேர்ட். நீங்கள் ஒன்ஸ் வென் யூ பிகம் த செஃப், ஒரு மாஸ்டர் செஃப்ல, ஒரு டோர்னமெண்ட்ல, ஒரு காம்படிஷன்ல இந்த மாதிரி நீங்க வந்து பங்கேற்கும் போது, did it change your perspective on how you cook or how you see food after that? Yeah, definitely, because I definitely think Master Chef has been a big evolution. I think அது வந்து ஒரு once in a lifetime experience மாதிரி. எல்லாருக்கும் வந்து Master Chef போகணும்னு முடியாது, and எல்லாராலையும் முடியாது அந்த passion இருந்தா கூட. But I got that opportunity, and I think அந்த preparation for Master Chef, அது வந்து என்னுடைய knowledge வந்து multiple times வந்து it increased. So preparation சொல்லும்போது நம்ம எப்படி வந்து ஒரு எக்ஸாம்க்கு படிப்போம் அந்த மாதிரி I sincerely prepared. Like notebooks போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஃபுட், அடுத்து ஒவ்வொரு கண்ட்ரீஸோட ஃபேமஸ் ஃபுட், யூனிக் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் ஈச் பிளேஸ், அதை எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ சாசஸ், கிரேவிஸ் அப்படின்னா வந்து ஒரு 150 டைப் ஆஃப் சாஸ் நான் எழுதி வச்சிருப்பேன். அந்த மாதிரி ஐ திங்க் ஐ மெட்டிகுலஸ்லி ப்ரிப்பேர்ட். And then வந்து Master Chef evolution வந்து I was not very confident on baking அதுக்கு முன்னாடி. But then for Master Chef I tried a couple of நிறைய அதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ணுவேன், but not as a routine. But then Master Chef gave me the confidence to bake more. In the preparation and the process of Master Chef, like அதாவது வந்து அந்த stressful environmentல எல்லாருமே they were much younger to me at that age. அந்த Master Chef போகும்போது, so younger people who were already into food, like நிறைய பேர் பார்த்தீங்கன்னா whose primary profession was food there. So அவங்களோட நம்ம கம்பீட் பண்றது எல்லாமே I think it changed me as a person, as a cook. My presentation skills evolved, my creative process evolved. I think it has been a life-changing experience. ஸோ ஆஃப்டர் திஸ் மாஸ்டர் செஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இப்போ குக் பண்ணும் போது do you see ingredients as ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூட பார்ப்பீங்களா, ஆர் அதை நம்ம வந்து இன்னும் அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா? லைக் as you said, presentation is also important. How different are these things complementing in your kitchen? See, I think I cannot take the doctor out of me, neither the chef out of me. So நான் வந்து எந்த இன்கிரீடியன்ட் பார்த்தாலும் அதனுடைய நியூட்ரியன்ட் வேல்யூவும் பார்ப்பேன். பட் அதே டைம்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் மாஸ்டர் ஷெஃப் கிச்சன்ல வந்து லைக் புளி இருந்தாதான் புளி குழம்பு பண்ணணும்னு கிடையாது. அந்த புளிப்பு ஃப்ளேவரை வச்சு யூ கேன் டெவலப். ஸோ தே ஆல்வேஸ் டெல் அஸ் யூ டோன்ட் see ingredients as their particular flavor. இதுக்காக you see what consistency they yield to the end product, what flavor they give. அதை வச்சு you have to create. நம்ம நினைச்ச பொருள் எல்லாம் இருக்காது சம்டைம்ஸ் சில இதுல. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ற மாதிரி வந்து I think we have evolved. ஸோ இப்பவும் வந்து நான் ஒரு ஃபுட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து அதனுடைய நியூட்ரியன்ட் வேல்யூவும் பார்ப்பேன், அதே டைம் வந்து அதனுடைய டேஸ்ட், அதனுடைய லுக் எல்லாமே அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அண்ட் I've come to know that healthy food can be very tasty food also. So these both world has complemented each other so that நீங்க இப்போ வந்து ஒரு ஹோல்சமா ஒரு நியூ பர்சனாவே மாறி இருக்கீங்க. I think yes. Okay. So இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து healthy food is equal to boring food. Healthy foodனாலே வந்துட்டு போரிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் is there for everybody. So how would you rebrand healthy food in today's society? So I think we have to break the myth. We have to prepare more healthy food which are very tasty. And then கொஞ்சம் food அந்த மாதிரி டேஸ்ட் பண்ண பிறகு I think people உடைய consumption will change. I think nowadays itself it has changed. Like இருக்கிறதுல வந்து அது எவ்வளோ ஹெல்த்தியா சாப்பிட முடியும், எவ்வளோ டேஸ்டியா சாப்பிட முடியும், people have started exploring. ஸோ ட்ரெடிஷ்னலி நம்மளோட சவுத் இந்தியன் கல்ச்சரில் வந்து இந்த நல்லெண்ணெய், அப்புறம் கடலெண்ணெய், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். பட் ரைட்
ரைட் நோ நம்ம வந்து இந்த ஆலிவ் ஆயில், மஸ்டர்ட் ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணி இதுலேருந்து குக் பண்ணுறோம். ஸோ சம்வேர் ஆர் கிச்சன் ஹேஸ் ஆல்சோ ரெவல்யூஷன். ஸோ இந்த எவல்யூஷன் வந்து ஹவு டு யூ see this? I think வந்து you cannot skip modernization or evolution. Like you can get modernized, but you shouldn't lose that essence of tradition. See, புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊத்துனாதான் நல்லா இருக்கும். பாஸ்தாவுக்கு நீங்க ஆலிவ் ஆயில் போட்டாதான் நல்லா இருக்கும். ஸோ நீங்க like you should have things, certain things you keep it modern, certain things you keep it traditional. Don't mix both. I think that is what, like நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தினுடைய கட்டாயம். ஸோ அதனால வந்து நான் வந்து இன்னும் நான் ட்ரெடிஷ்னலாக தான் இருப்பேன் 100% நான் சொன்னேன்னா நான் முட்டாள். அதே மாதிரி வந்து நான் ஓவர் என்தூசியாஸ்டிக்காக நான் மாடர்னாக தான் இருப்பேனாலும் நான் முட்டாள் தான். ஸோ எது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து பெட்டர் நியூட்ரியன்ட் கொடுக்குதுன்னா சர்டன் மாடர்ன் திங்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுல தப்பில்லை. பட் அந்த எசன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷனை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கிச்சனில் வாட் ஆர் தி 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் தட் நம்ம இந்த மாடர்னைசேஷனால மறந்துட்டோம், பட் இதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா வாட் ஆர் தி 3 இன்க்ரீடியன்ஸ்? ஐ திங்க் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் அபவுட் த டெக்னிக். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் இட்லி மாவு வந்து யார் வீட்லையும் வந்து அப்போல்லாம் வெளியில் வாங்க மாட்டாங்க. நம்ம வீட்லேயே அரைச்சி வீட்லேயே புளிக்க வைப்பாங்க, நம்ம கையை போட்டு புளிக்க வைப்போம். ஸோ அதனால வந்து அது ஃபர்மெண்ட் ஆகும்போது வந்து அந்த பாக்டீரியா டெவலப் ஆகும். ஸோ அதனால வயிற்றுக்கு வர்ற பிரச்சனைகள், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மெடிசனில் வந்து எவ்ரிதிங் டாக்ஸ் அபவுட் ப்ரோபயோட்டிக்ஸ். பிகாஸ் வந்து அந்த நம்ம குடலுக்குள்ள நம்ம இன்டெஸ்டைன்ஸ்குள்ள இருக்கிற அந்த லைவ் ஆர்கானிசம்ஸை தான் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து நிறைய டிசீஸ்க்கு, நிறைய வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது. இப்போ there is much research going around probiotics. இப்போ நீங்கள் ஒரு யோகர்ட்னு பார்த்தா கூட அது ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க். எல்லாருமே வந்து ஒரு அந்த ப்ரோபயோட்டிக் கிரேஸ் பிடிச்சாலே இருக்கும். பட் அந்த காலத்தில் நம்மலாம் இதை பண்ணலை. பட் பீப்புள் வேர் still very healthy. Yes. That is because நம்ம வீட்டில் போட்டோம், வீட்டில் மாவரைச்சோம். ஸோ அந்த பாக்டீரியா வந்து நேச்சுரலாக நம்மளுடைய டயட்டில் இருந்தது. இப்போ நம்ம மாவு வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம். ஸோ வந்து கண்ட்ரோல்டு ஃபர்மெண்டேஷன் நடக்குது. 4 நாள் ஆனாலும் அந்த மாவு நீங்கள் புளிக்காது. தயிர் வந்து நம்ம முதல்லலாம் வந்து நீங்கள் அந்த தயிரை அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கலன்னா அது புளிச்சிரும். பட் இப்போ நீங்கள் வந்து ப்ரீசெட் கர்ட் வாங்கினீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். பட் எவ்வளோ நாள் நீங்கள் 1 வீக் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா கூட அது புளிக்காது. ஸோ இந்த ப்ரோபயோட்டிக், அதாவது the techniques have evolved. So I think we should go back to some of these techniques to have a better gut. அடுத்த விஷயம் வந்து இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ்ல வந்து நிறைய விஷயம், மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறைய ராகி சாப்பிட்டோம், நிறைய சிறுதானியங்கள், கம்பு நிறைய சாப்பிட்டோம். அதே மாதிரி வந்து சுகர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம நேச்சுரல் சுகர்ஸ் நிறைய சாப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் சுகர் நிறைய சாப்பிட்றோம். அதே மாதிரி வீட் நிறைய சாப்பிட்றோம், ரைஸ் நிறைய சாப்பிட்றோம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டடி வந்தது விச் எக்ஸ்பிளைன்ஸ் லைக் நம்ம கண்ட்ரியில் வந்து நம்மளுடைய டயட் வந்து ஆல்மோஸ்ட் 65% we are having only carbohydrates. That is why வந்து India is known as the diabetic capital of the world. நம்மளுடைய டயட்டில் நம்ம சாப்பிட்ற அந்த டயட்டில் 5% ஆஃப் த எனர்ஜியை நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து புரோட்டீன்லேருந்து கிடைக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா கூட நம்மளுடைய டயபெட்டிக் ரேட் வந்து 50% குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் நம்மளுடைய அந்த மாதிரி நம்ம நிறைய ரைஸு நிறைய இதை சாப்பிட்றத பதிலாக வி ஷுட் have more millets, more protein, more fiber rich vegetables and fruits. You are a pediatrician and a chef. So இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி I'm just gonna ask you a question. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஓல்ட் ரெசிபீஸ் தட் இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், களியெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து அப்பீலிங்காக பண்ணணும் அப்படின்னா how would you satisfy these Gen Z taste buds? See, one thing is, அதாவது ஃபுட்டை வந்து நம்ம வந்து டேஸ்ட்டுக்காகவும் ஹங்கருக்காக மட்டும் சாப்பிட்றது கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பியர் ப்ரெஷர் அதில் இருக்கும், த வே இட் லுக்ஸ்
இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு விஷயம் வந்து யூ ஷுட் எஜுகேட் த ஜென்சி தட் லைக் டெஃபினட்டா வந்து தே ஆர் மோர் அவேர் அபவுட் ஹெல்த் தேன் அஸ் அண்ட் ஆல்சோ வந்து தே வாண்ட் டு ஈட் ஹெல்த்தி, தே வாண்ட் டு பிளான் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் வந்து த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எஜுகேட்டிங் தெம். First thing, they should understand why we are talking about this old traditional food and everything. Once you understand it is going to be healthy or good for you, like ஒன்னு ரெண்டு negatives இருந்தா கூட they'll be able to overcome. அடுத்த விஷயம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை கூட கொஞ்சம் வந்து மாடர்னா, இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ இந்த களியெல்லாம் வந்து நீங்க களி மாதிரி கொடுத்து if it is sticky children may not like. So make it into small balls. Like instead of பெரிய இது நம்ம நோண்டி எடுக்கிறதுக்கு பதிலா you can make it into small balls where they can easily pick up and have. So give it in a little different way which is less messy, looks good, and they obviously know the taste may be a little compromised, but it is definitely healthy for them. Abdin therinjale, I think it is very easy to change them. So if you could design a food roadmap, especially இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தை எப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்றோமோ அந்த காலகட்டத்துல இருந்து if you take ஒரு டீனேஜ் வரைக்கும் this is the food that எல்லா ஸ்டேஜ்லயும் அவங்க கொடுக்க வேண்டிய ஃபுட் இதுதான் அப்படின்னா what food roadmap would you design? See, actually the roadmap will be more complicated than our Google map because நீங்க சொல்ற ஏஜ் குரூப் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ 0ல இருந்து 16 இயர்ஸ்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி லாங் பீரியட். பிகாஸ் அண்ட் அந்த ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் ஆகட்டும், the amount of food they need, the nutritional value of each age group வந்து will be very very different. So every age groupக்கு நம்ம தனியா தான் வந்து ஒரு road map போடணும். So less than 2 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா first 6 months வந்து it will be exclusive breastfeeding without even water, a drop of water. அதுக்கப்புறம் வந்து we want them to introduce complementary foods, but food should have different texture, taste and everything, and it should have எல்லா nutritional value. Should have carbohydrates, you should have proteins, and அப்படியே லேட்டரா fiber எல்லாமே கிடைக்கிற மாதிரி. So the food map will differ depending on the age. அதுவே வந்து டீனேஜ் அந்த பெரிபியூபர்டல் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷனல் ரிக்குவயர்மெண்ட் வில் பி வெரி ஹை. ஸோ நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும், ஃபேட்ஸ் நிறையா தேவைப்படும். ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் தர்ஸ் ஒன் ரோட் மேப் for the entire range. It should be customized according to the age and everything. This is the food that எல்லா ஸ்டேஜ்லயும் அவங்க கொடுக்க வேண்டிய ஃபுட் இதுதான் அப்படின்னா what food roadmap would you design? See, actually the roadmap will be more complicated than our Google map. How would you rebrand healthy food in today's society? So I think we have to break the myth. எது என்னோட குழந்தைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், எந்த ஃபார்ம்ல நான் கொடுக்கணும் அப்படின்றது எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணலாம்? See, இப்போ பாத்தீங்கன்னா knowledge is available everywhere. ஒரே ஒரு இது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஓகேவா இருக்கும். ஒரு பிள்ளைக்கு 60 ml தேவைப்படும், ஒரு பிள்ளைக்கு 90 ml தேவைப்படும். ஸோ எவ்ரி திங் வில் டிஃபர்.